200 கிராம் தான் இதுல கரையும் சொன்னா நம்ம இன்னொரு 1 கிராம் 200க்கு மேல அதிகமா 1 கிராம கொட்டினோம்னு சொன்னா அந்த 1 கிராம் என்ன செய்யும் கீழே படியும் என்ன கூடுற அப்ப வெப்பநிலை அதிகரிக்கும் சொன்னா கரைதிறன் என்ன செய்ய போகுது கரைதிறன் என்ன செய்ய போகுது அதிகரிக்க போகுது. அப்ப திண்ம கரையத்துல தாக்கம் செலுத்துறது 4 காரணி பாதிக்கம் வெப்பநிலை கரையத்தின் தன்மை கரைப்பானின் தன்மை முனைவுத்தன்மை சரியா அதே மாதிரி வாயு ஒன்ற கரைதிறன்ல தாக்கம் செலுத்துறது எத்தனை காரணி இன்றைக்கு படிக்க போறது கரையம் ஒன்றின் கரைதிறன் கரையம் ஒன்றின் கரைதிறன் சரி அதுக்கு பிறகு இன்னொன்று பார்த்தவன ஒரு கரைசல்ல 2 கூறுகள் இருக்கும் என்னெல்லாம் கரைப்பானும் கரையங்களும் கரைப்பான் என்ற என்ன அந்த கலவைய கரைசல் ஆக்குறதுக்கு அதிக அளவு சேர்க்கப்படுறது கரைப்பான் அப்போ ஒரு கலவையில ஒரு கரைசல்ல ஒரு கரைப்பான் தான் இருக்கும் அதே மாதிரி கரைப்பான் தவிர்ந்த மற்ற கூறுகள் என்ன கரையங்கள் என்ன கரையங்கள் ஒன்றும் இருக்கலாம் பலதும் இருக்கலாம் சரியா சரி இப்ப அதுல பார்க்க போறோம் அதுல இருக்க கரையம் ஒன்ற கரைதிறன் என்ன சரி உதாரணத்துக்கு எடுப்போம் சரி நம்ம எடுக்கிறோம் ஒரு ஒரு கப்புக்குள்ள சீனி எடுக்கிறோம் அதே மாதிரி ஒரு முகவைக்குள்ள நீருக்குள்ள அந்த சீனியை கொட்டுறோம் சரியா கொட்டிப்படி பார்த்தோம்னு சொன்னா அப்ப இதுல இருக்க நீருக்குள்ள நம்ம சீனி ஒரு கிலோ சீனிய ஒரு கொஞ்சம் நீருக்குள்ள கொட்டுறோம் இப்ப என்ன செய்யறோம்னு சொன்னா இந்த கரைச்சோம்னு சொன்னா இந்த 1 கிலோ சீனியும் ஒரு சின்ன கப்புக்குள்ள இருக்க நீருக்குள்ள கரையுமா இல்ல கரையாது என்ன அப்ப என்ன அப்ப இதுக்குள்ளைக்கு நீர்ல கரையக்கூடிய ஒரு அளவு உச்ச அளவு ஒன்று இருக்கும் என்ன அப்ப ஒரு 100 மில்லி லிட்டர் எடுத்தோம்னு சொன்னா அதுல 1 கிலோ சீனியை நம்ம கரைச்சிக்க மாட்டோம் அப்ப இதுல கரையக்கூடிய இந்த 100 மில்லி லிட்டர்ல கரையக்கூடிய சீனியில உச்ச அளவு ஒன்று இருக்கும் உச்ச அளவு சொன்னா ஒரு 250 கிராமோ 200 கிராமோ இப்படி ஒரு கிராம் இருக்கு சரியா அப்ப எல்லா ஒரு கரைப்பானை எடுத்தோம்னு சொன்னா அதுல நம்ம ஒரு கரையத்தை கரைக்க போறோம்னு சொன்னா அதுல இருக்க எல்லா கரையமும் அதுல ஃபுல்லா கரையாது என்ன அப்ப என்ன செய்யும் நம்ம கொட்டிக்கிட்டு வரும்னு சொன்னா ஒரு அளவு கரைஞ்சி போறவு திரும்பி அதுக்கு மேலதிகமா ஒரு 100 மில்லி லிட்டர்ல 200 கிராம் தான் கரையும்னு சொல்லுங்க அப்ப நம்ம கொட்டிக்கிட்டு வரோம் சீனியை கொட்டிட்டு வரக்குள்ள 200 கிராம தாண்டின பிறகு அதுக்கு பிறகு நம்ம ஒரு கிராம் கொட்டினாலும் என்ன செய்யும் கரையுமா கரையாது அதுல கரையாது என்ன அப்ப 200 கிராம் தான் இதுல கரையும் சொன்னா நம்ம இன்னொரு 1 கிராம் 200க்கு மேல அதிகமா 1 கிராம கொட்டினோம்னு சொன்னா அந்த 1 கிராம் என்ன செய்யும் கீழே படியும் என்ன மற்ற சீனியெல்லாம் இதுல கரைஞ்சிருக்கும் நம்ம மேலதிகமா கொட்டுற 1 கிராம் இதுல என்ன செய்யும் கீழே படியும் என்ன கரையாது அப்ப இதுக்கு என்ன நாங்க சொல்லுவோம் அப்ப இந்த 100 கிராம் நீர் இல்ல 100 மில்லி லிட்டர் நீர்ல 200 கிராம் தான் என்ன செய்ய போகுது சீனி கரைய போகுது சரியா அப்ப உங்களுக்கு விளங்கணும் எல்லா கரைப்பான்லையும் எல்லா கரையங்கள்ற அளவு எல்லா அளவும் கரையாது அப்போ ஒரு குறிப்பிட்ட கரைப்பான்ல கரையக்கூடிய ஒரு உச்சோளம் இருக்கும் எல்லா கரையத்துக்கும் சரியா சரி இதை நம்ம ஒரு பரிசோதனை மூலம் செஞ்சு பார்ப்போம் சரியா முதல்ல என்ன செய்யறோம் 100 மில்லி லிட்டர் எடுக்கிறோம் 100 மில்லி லிட்டர் நீர்ல 100 மில்லி லிட்டர் நீர் இது நம்ம அறை வெப்பநிலையில இருக்கு 25 பாகை சீல இருக்கு சரியா இதுக்கு என்ன செய்யறோம் ஒரு 100 கிராம் NaCl என்ன என்ன சோடியம் குளோரைட் தான் சோடியம் குளோரைட் சும்மா நம்ம பேர் சொல்றது என்ன உப்பு NaCl தான் நம்ம பாய்க்கிற உப்பு சரியா அதுல ஒரு 100 கிராம் எடுக்கிறோம் சரியா அதே மாதிரி அதே 100 கிராம் நீர்ல 100 கிராம்ல 100 மில்லி லிட்டர் 100 கிராம் அல்லது 100 மில்லி லிட்டர் ரெண்டும் ஒன்று தான் இதுவும் 25 பாகை சீலரிக்கு இதுக்கு என்ன செய்யறோம் 100 கிராம் கல்சியம் ஹைட்ரோக்சைடு எடுக்கிறோம் சரியா இப்ப என்ன செய்யறோம்னு சொன்னா ரெண்டுக்குள்ளையும் முதலாவது இந்த 100 கிராம இதுக்குள்ள போடுறோம் போட்டோன்னே சொன்னா ஒரு குறிப்பிட்ட அளவை போட்டோன்னையும் இதுக்குள்ள என்ன செய்யும் நான் சொன்னேன்
இப்ப தண்ணிக்குள்ள சீனியை போட்டோம்னு சொன்னா ஒரு அதுல கரையக்கூடிய உச்ச அளவு வந்தனே மிச்சம் என்ன செய்யும்? மிச்சம் போடுறதெல்லாம் என்ன செய்யும்? கரையாது. கரையாம அடியில அடியில படியும். சரியா? இப்ப நாங்க என்ன செய்யறோம்? 100 மில்லி லிட்டர் நீர் எடுக்கிறோம். அதுல வந்து இந்த 100 கிராம் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு வரோம். போட்டுட்டு வந்தனே என்ன செய்யும்? ஒரு குறிப்பிட்ட டைம்ல என்ன செய்யும்? இங்க நம்ம போடுற மேலதிகமா போடுற உச்ச அளவை தொட்டோனையும் மேலதிகமா போடுறது வந்து இப்படி படிய ஆரம்பிக்கும். இப்ப படிக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம கொட்டுறதை நிப்பாட்டிடணும். கொட்டுறதை நிப்பாட்டினோம்னு சொன்னா நம்மளுக்கு மிச்சத்தை அளந்தோம்னு சொன்னா அதுல கரைஞ்சிருக்க அளவை நம்ம கண்டுபிடிக்கலுமா? இப்ப 100 கிராம் அதுல வந்து கொட்டிட்டு வந்து ஒரு அளவு வந்தோடனே இங்க படிய ஆரம்பிச்ச பிறகு நம்ம என்ன செய்யறோம்? இந்த கொட்டுறதை நிப்பாட்டிட்டு பாக்குறோம் இதுல வந்து ஒரு அளவு மிஞ்சுது எக்ஸ். அப்ப இதுல கரைஞ்சது என்ன? மிஞ்சின அளவு எக்ஸ் சொன்னா இதுல கரைஞ்சிருக்க அளவு எவ்வளவு? முதலாவது 100 கிராம் இருந்தது, இதுக்குள்ள கலக்குன பிறகு மிஞ்சி இருக்கிறது எக்ஸ் கிராம். அப்ப இதுக்குள்ள கலந்தது எவ்வளவு? எத்தனை கிராம்? 100 மைனஸ் எக்ஸ். சரியா? சரியா? விளங்கிட்டா மிஸ்கா? விளங்கிட்டா? ஓ சார். இப்ப சரி. இப்ப எக்ஸ் சரி நம்ம எக்ஸ் சொல்லாம வைக்கிறேன்னு ஒரு 25 கிராம் மிஞ்சிக்கு. அப்ப இதுல கரைஞ்சது எவ்வளவு? 100 கிராம்ல கொட்டி முடிச்சு கலக்குன பிறகு மிஞ்சினது 25 கிராம். அப்ப இதுக்குள்ள கலந்திருக்கிறது எவ்வளவு? 75 கிராம். 75 கிராம். சரியா? வழங்குதா? 75 கிராம் கலந்திக்கு. சரியா? அதே மாதிரி இந்த KOH கலந்துட்டு வாரம் ஒரு டைம்ல என்ன செய்யும்? அது படிய ஆரம்பிக்கும். படிய ஆரம்பிச்ச பிறகு அதை நிப்பாட்டுனா இதுல ஒரு 30 கிராம் இஞ்சிக்கு. அப்ப இதுல கலந்திக்கு எவ்வளவு? 70 கிராம். 70 கிராம். இப்ப இதுல இருந்து விளங்குது ஒரே அளவு கரைப்பான்ல எல்லா கரையமும் ஒரே அளவு கரையுமா? ஒரே கனவளவு கரைப்பான்ல எல்லா கரையங்களும் ஒரே அளவு கரையுமா? இல்ல. கரையாதானே? அப்ப கரையிற அளவு என்ன செய்யும்? ஒரு கரைப்பானுக்கு அல்லது கரையத்துக்கு வித்தியாசப்படும். ஏன்னா இங்க கரையம் NaCl, இங்க வந்து கல்சியம் ஹைட்ரோக்சைடு. அப்ப 100 மில்லி லிட்டர் நீர்ல NaCl கரையிற உச்ச அளவும் கல்சியம் ஹைட்ரோக்சைடு வந்து கரையிற உச்ச அளவும் என்ன செய்ய போகுது? மாறுபட போகுது. சரியா? அப்ப இதைத்தான் சொல்ல போறோம் நாங்க கரைதிறன். சரியா? இதே இப்ப இது விளங்கிட்டா? சொன்னது விளங்கிட்டா? இப்ப இதுல எத்தனை வெப்பநிலை எடுத்திக்கோம்? அப்ப இது வந்து ஒரு இப்ப இதுல வெப்பநிலை நீர் எத்தனை வெப்பநிலையில எடுத்திக்கோம்? 25 பாய்ச்சியில இருக்கு நீர் என்ன? இப்ப இந்த நீரை 80 பாய்ச்சிக்கு மாத்துறோம். 80 பாய்ச்சிக்கு மாத்திரம் சொன்னா இந்த கரஞ்சிக்கு அளவு கூடுமா? இதை விட கூடுமா குறையுமா இல்லாட்டி மாறாதா? கூடும். இப்ப உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம பிளேண்டி இருக்குதானே தேனீக்குள்ள வந்து சீனியை கரைக்குதல் கூட கரைக்கலாமா அல்லது கூல் ட்ரிங்க்ஸுக்குள்ள சீனியை கூட கரைக்கலாமா? தண்ணியில. சரி, சும்மா தண்ணி இருக்கு. சரியா? இப்ப நம்ம முதலாவது ட்ரிங்க்ஸ் கரைக்கக்குள்ள வந்து ஐஸ் கட்டியை போட்டுட்டு சீனியை போடுறது நல்லா கரையுமா அல்லது சீனியை போட்டுட்டு ஐஸ் கட்டி போட்டக்குள்ள நல்லா கரைக்குமா? சீனியை போட்டுட்டு ஐஸ் கட்டி போடணும். ஏன்? நம்ம முதலாவது ஐஸ் கட்டியை போட்டோம்னு சொன்னா அங்க என்ன வெப்பநிலை குறையுது. குறைஞ்ச உடனே என்ன செய்யுது? சீனி கரையிற அளவு என்ன செய்யுது? குறையும். அப்ப வெப்பநிலை கூட கூட என்ன செய்யும்? கரையிற அளவு என்ன செய்ய போகுது? வெப்பநிலை கூட கூட கரையிற அளவு என்ன செய்ய போகுது? கூடும். என்ன? அப்ப இந்த 25 பாகைசியில நம்ம உதாரணத்துக்கு எடுத்து 75 கிராம் கரைஞ்சிக்குன்னு சொன்னா இந்த வெப்பநிலை 80க்கு மாத்தினோம்னு சொன்னா 75ஓட என்ன செய்ய போகுது? கரையிற அளவு என்ன செய்ய போகுது? 85 75 அதிகரிக்க போகுது. 80 ஒரு 90 கிராமோ கரைய போகுது. சரி, விளங்கிட்டா? சரி. இப்ப கரைதிறன்டா என்னன்னு சொன்னா ஒரு குறித்த வெப்பநிலை. இந்த ஒரு குறித்த வெப்பநிலை. சரியா? குறித்த வெப்பநிலையில 25 பாய்ச்சியில
இந்த 100 கிராம் 100 மில்லி லிட்டர் 100 மில்லி லிட்டர்னு சொன்னா அது 100 கிராமுக்கு சமன் என்ன 1 மில்லி லிட்டர் சமன் 1 கிராம் சரியான அப்ப 100 கிராம் கரைப்பான்ல கரையக்கூடிய உச்ச அளவு என்ன கரையத்துற உச்ச அளவு தான் இந்த உச்ச அளவு இப்ப நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிறது இங்க 75 கிராம் உச்ச அளவு தான் என்ன அவ்வெப்ப நிலையில அக்கரைப்பான்ல கரையக்கூடிய கரைதிறன் எனப்படும் சரியா விளங்கிட்டா இப்ப பாருங்க இப்ப நான் திருப்பி சொல்றேன் இத சரியா இப்ப நாங்க 100 கிராம் நீர் எடுத்துக்கோம் கரைப்பான் சரியா அது வந்து 25 பாய்ச்சியில இருக்கு அதுக்கு என்ன செய்யறோம் 100 கிராம் ஒரு உப்பு பாக்கெட் எடுத்துக்கோம் உப்பு பாக்கெட் எடுத்துட்டு என்ன செய்யறோம் கொஞ்சம் கொஞ்சமா கொட்டுறோம் சரியா கொட்டின பிறகு ஒரு டைம்ல என்ன செய்யும் கீழே படிய ஆரம்பிக்கும் என்ன படிய ஆரம்பிக்கக்குள்ள இந்த கொட்டுறதை நிப்பாட்டிட்டு மிஞ்சின அளவை எடுக்கிறோம் மிஞ்சின அளவு 25 கிராம்டா அதுல நம்மளுக்கு வழங்கும் கரைஞ்சிருக்க அளவு எவ்வளவு அப்ப உதாரணத்துக்கு 25 கிராம் மிஞ்சிக்கன்னு சொன்னா 75 கிராம் கரைஞ்சி அதே மாதிரி KOHையும் கலந்துட்டு வரக்குள்ள படியிற டைம்ல மிஞ்சிற அளவு 30 கிராம்டா இதுக்குள்ள கரைஞ்சிருக்கிறது 70 அப்ப இதுல வந்து கரைப்பான்ற அளவு மாறிக்கா இதுவும் 100 கிராம் இதுவும் 100 கிராம் என்ன மிஸ்கா வழங்கிட்டா அதுவும் 100 கிராம் இதுவும் 100 கிராம் அதே மாதிரி இதுவும் 25 பாய்ச்சி இதுவும் 25 பாய்ச்சி அப்ப இதுல இருந்து விளங்குது ஒரே அளவு கரைப்பான்ல எல்லா கரையங்களும் ஒரே திணிவுல கரையாது விளங்குதா அப்ப ஒவ்வொன்றுக்கும் கரை திறன் என்ன செய்ய போதும் மாறுபட போகுது சரியா சரி அதுக்கப்புறம் என்ன செய்யறோம் 25 பாய்ச்சிய 80 பாய்ச்சியா மாத்துறோம் அப்ப என்ன செய்ய போகுது இதுல கரைஞ்சிக்கிறது 75 கிராம்டா நம்ம வெப்பநிலை அதிகரிக்கக்குள்ள இந்த கரைஞ்சிக்க அளவு என்ன செய்ய போகுது கரைஞ்சிக்க அளவு அதிகரிக்க போகுது என்ன அப்ப வெப்பநிலை அதிகரிக்கும் போது திண்ம கலவை இது வந்து திண்ம கரைப்பான்ற கரையிற அளவு என்ன செய்ய போகுது அதிகரிக்க போகுது விளங்குதா சரி இப்ப நாங்க கரைதிறன்டா என்னன்னு பார்க்க போறோம் சரியா ஒரு குறித்த வெப்பநிலை இன்றைக்கு ஒரு குறித்த வெப்பநிலையில சரியா 100 கிராம் கரைப்பான் இந்த கரைப்பான்ல கரையக்கூடிய சரியா கரையத்துற இந்தாக்கி கரையம் உச்ச அளவு அதுதான் வந்து என்னையாம் அந்த வெப்பநிலையில சரியா அந்த கரைப்பான்ல கரையக்கூடிய கரைதிறன் எனப்படும் சரியா உதாரணத்துக்கு 25 பாய்ச்சியில NaCl என்ற கரைதிறன் 75 கிராம் இப்படி என்றா இப்ப இது என்னன்னு சொல்லலாம் 25 பாய்ச்சியில 100 கிராம் நீர்ல கரையக்கூடிய NaCl உச்ச அளவு 75 கிராம் ஆகும் சரி விளங்குதா என்னையா அப்ப என்ன இதுல இருந்து விளங்குது ஒரு 25 பாய்ச்சியிலேக்கு 100 கிராம் நீர்ல 75 கிராம் NaCl தான் கூட அதிகமா கரையும் 75 விட 1 கிராம் கூட போட்டாலும் கரையாம என்ன செய்ய போகுது கீழே படிய போகுது அப்ப இதைத்தான் நாங்க சொல்ல போறோம் NaCl கரைதிறன் சரியா விளங்குதா விளங்கிட்டா சரி இப்ப உதாரணத்துக்கு 30 பாய்ச்சியில MgCl2 கரைதிறன் 50 கிராம் இதுக்கு சொல்லுங்க பாப்போம் எப்படி மிஸ்கா சொல்லுங்க பாப்போம் இதை எப்படி சொல்லலாம் இப்ப இதுல இருந்து இப்படி தந்தா என்ன விளங்குது உங்களுக்கு 30 பாகை செல்சியஸ்ல NaCl கரைதிறன் வந்து NaCl இந்த கீழே இருக்கு MgCl2 50 கிராம் 30 பாய்ச்சியில 100 கிராம் இப்ப இப்படி தந்தா கரைதிறன் சொன்னா நாங்க என்ன 100 கிராம்ல தான் எடுக்கணும் சரியா 100 கிராம் கரைப்பான்ல தான் கரையக்கூடியது சரியா அப்ப என்னையாம் நீர்ல வந்து 30 பாய்ச்சி நீர்ல 100 கிராம் இருக்க நீர்ல கரையக்கூடிய MgCl உச்ச அளவு 50 கிராம் சரியா சரியா சரி இப்ப நீங்க கரையம் ஒன்றின்
கரைசு 2 போட்டுட்டு எழுதுங்க. கரையம் ஒன்றின் கரைசு 2 போட்டுட்டு எழுதுங்க. குறித்த ஒரு வெப்பநிலையில் 100 கிராம் கரைப்பானில் இந்த சந்திக்க இங்க 100 மில்லி லிட்டர் நீர் திணிவு வந்து 100 கிராம். சரியா? 1 மில்லி லிட்டர் வந்து 1 கிராம். அப்ப 100 கிராம் கரைப்பானில் இந்த உதாரணத்துல கரைப்பான் என்ன இந்த உதாரணத்துல நீர். நீர். கரையம் இந்த உதாரணத்துல நேற்று படிச்சுட்டு அந்த ஒரு கரைசல்ல ஒரு கரைப்பான் கரையமும் இருக்குமென்னு சொல்றேன்ல. கரைப்பான் நீர் NaCl. NaCl. சரி. அப்ப என்ன இங்க ஒரு குறித்த வெப்பநிலையில் 100 கிராம் கரைப்பானில் கரையும் கரையத்தின் உயர் திணிவு என்னையா? இப்ப இந்த உதாரணத்துல வந்து கரையத்துல உயர் திணிவு எவ்வளவு கரையக்கூடியது? கூடுதலா இந்த 100 கிராம் எண்ணெய் நீர்ல கரையக்கூடிய NaCl அளவு என்ன இந்த உதாரணத்துல? எத்தனை கிராம்? 75 கிராம். 75 கிராம். சரியா? அப்ப அதைத்தான் சொல்லிக்காங்க. அந்த கரைப்பானில் கரையும் கரையத்தின் உயர் திணிவு அவ்வெப்பநிலையில் அந்த வெப்பநிலையில 25 பாய்ச்சியில அக்கரைப்பானில் இந்த நீர்ல இந்த உதாரணத்துக்கு இதை சொல்றேன். அவ்வெப்பநிலையில் அக்கரைப்பானில் இந்த கரைப்பான் சொன்னா நீர் இந்த உதாரணத்துல நீரில் அக்கரையத்தின் NaClஇன் அக்கரை இதழு தேவையில்ல அக்கரையத்தின் அப்படின்றீங்க. அவ்வெப்பநிலையில் அக்கரைப்பானில் அக்கரையத்தின் கரைதிறன் எனப்படும். அது விளங்கிட்டா? இப்ப உதாரணத்துக்கு சிம்பிளா விளங்கிங்க. 100 கிராம் கரைப்பான்ல கரையக்கூடிய அந்த ஒரு கரையம் தந்திருந்தா அந்த கரையத்துல உச்ச அளவு தான் அந்த கரையத்துல கரைதிறன் எனப்படும். சரியா? விளங்கிட்டா? 100 கிராம் கரைப்பான்ல எவ்வளவு கரையுது உச்ச அளவு. சரியா? சரி. சரி. அப்ப இந்த உதாரணத்துல 25 பாய்ச்சியில NaClஇன் கரைதிறன் 75 கிராம் என்ன உங்களுக்கு வழங்கு? 25 பாய்ச்சியில NaClஇன் கரைதிறன் 75 கிராம். அப்படின்னா 25 பாய்ச்சியில 100 கிராம் நீர்ல கரையக்கூடிய NaClஇன் உச்ச அளவு 75 கிராம். அதே மாதிரி 30 பாய்ச்சியில 100 கிராம் நீர்ல கரையக்கூடிய MgCl2 உச்ச அளவு 50 கிராம். விளங்கிட்டா? 50 கிராம் தான் கூட அதுல கரைக்கலாம். அதுக்கு மேல 1 கிராம் போட்டாலும் அது என்ன செய்யாது? கரையாது. சரியா? அதுக்கு பிறகு எழுதுங்க. ஒரு தலையம் போடுங்க. கரைதிறனில் தாக்கம் செலுத்தும் காரணிகள். தாக்கம் செலுத்துற காரணிகள்னு சொன்னா என்னென்ன மாறக்குள்ள கரைதிறன் மாறுமண்டு. முதலாவது இதுல நம்ம இதுக்கு முன்னுக்கு செஞ்சதுல ஒரு உதாரணம் படிச்சுக்கோம். என்ன ஒரு காரணி? வெப்பம். வெப்பநிலை படிச்சுக்கோங்க. வெப்பநிலை என்ன சொன்னேன்? 25ல இருந்து 80க்கு மாத்தினா என்ன செய்யலாம்? கரையிற அளவு கூடுற. அப்ப வெப்பநிலை அதிகரிக்கும் சொன்னா கரைதிறன் என்ன செய்ய போகுது? கரைதிறன் என்ன செய்ய போகுது? அதிகரிக்கும். என்ன? கரைதிறன் அதிகரிக்கும். இது வந்து திண்ம கரையம். சரியா? ஞாபகம் வச்சுக்கணும். திண்ம கரையம். அதுக்கு பிறகு பார்க்க போறோம் வாயுட கரைதிறன். சரியா? இது வந்து கரையம் வந்து திண்மம் இருக்க போகுது. NaCl படிச்சோம். உப்பு கரைக்கிறது வந்து திண்மம். அப்ப திண்ம கரையத்தில வெப்பநிலை அதிகரிக்கும் போது என்ன செய்ய போகுது? கரைதிறன் அதிகரிக்குமா? சரியா? உதாரணத்துக்கு 100 கிராம் நீர் எடுக்கிறோம். அது வந்து 25 பாய்ச்சியில இருக்காம். அப்ப NaCl கரையிற அளவு என்ன செய்ய போகுது? ஒரு 50 கிராம் NaCl கரையுமா? அதே இது 100 கிராம் ஒரு 80 பாய்ச்சிக்கு மாத்தினோம்னு சொன்னா இந்த அளவு என்ன செய்ய போகுது? அதுல கரையிற அளவு என்ன செய்ய போகுது? 50ஓட கூடுமா குறையுமா மாறாதா? வெப்பநிலையை கூட்டிக்கும். கூட ஒரு 60ஓ 70ஓ அப்படி இருக்கும். ஏன்? வெப்பநிலை கூடும் போது NaCl அதுல தண்ணியில கலக்கிற அளவு என்ன செய்ய போகுது? கூட போகுது. என்ன கூடு? இப்ப அதுக்கு உதாரணம் என்ன? நம்ம சும்மா தண்ணியில என்ன செய்யறோம்? சும்மா தண்ணியில சீனிய கலக்கிறத விட ட்ரிங்க்ஸுக்கு என்ன செய்யறோம்? சீனிய கலக்கிறோம் சும்மா தண்ணியில. அப்ப கூட நல்லா கரையலாம்.
அதுவே வந்து ஐஸ் கட்டியை போட்டுட்டு சீனியை கரைக்கிறது கஷ்டமா லேசா? சீனி கரையுமா கரையாதா? கஷ்டம். கஷ்டமா. அப்ப கரையாது. கூலா இருக்கக்குள்ள வந்து வெப்பநிலை குறைய இருக்கக்குள்ள என்ன செய்யும்? சீனி கரையிற அளவு வந்து குறைய இருக்கும். அதுக்கு அதே மாதிரி வெப்பநிலை கூட இருக்கக்குள்ள சீனி கரைக்கிறது லேசா இருக்கும். அப்ப சீனி கரையிற அளவு கூட இருக்கும். விளங்குதா? அப்ப வெப்பநிலை அதிகரிக்கும் போது என்ன செய்யுது? கரையிற அளவு அதிகரிக்கும். அப்ப கரை திறன் அதிகரிக்கலாம். சரியா? முதலாவது வெப்பநிலை. சரி. ரெண்டாவது என்ன? ரெண்டாவது வந்து 2 உதாரணம் சொல்றேன். சரியா? ஒரு இதுல வந்து 100 மில்லி லிட்டர் நீர் இருக்கு, 100 கிராம். இது வந்து 25 பாய்ச்சில இருக்கு. இன்னொன்னு வந்து 25 பாய்ச்சில இருக்கு. இதுல வந்து நாங்க NaCl கொட்டுறோம். சரியா? அதே மாதிரி இதுவும் 100 கிராம் 100 மில்லி லிட்டர் அல்லது 100 கிராம் இருக்கு நீர். இதுவும் 25 பாய்ச்சில இருக்கு. அடுத்ததுல வந்து MgCl2 கொட்டுறோம். இப்ப இதுல ரெண்டு கரை திறனும் ஒரே மாதிரி இருக்குமா ஒரே மாதிரி இருக்கா? ரெண்டும் ஒரே அளவு கரையுமா கரையாதா? கரையாது. கரையாது. ஏன்? என்ன மாறிக்கு? கரைப்பான் மாறிக்கா? ரெண்டுலயும் கரைப்பான் மாறிக்கா? இதுவும் 100 கிராம் நீர், இல்ல. இதுவும் 100 கிராம் இல்ல. நீர். வெப்பநிலை மாறிக்கா? இப்ப என்ன மாறிக்கு? கரைப்பான் மாறிக்கா? கரைப்பான்ற அளவு மாறிக்கா? இல்ல. வெப்பநிலை மாறிக்கா? இல்ல. என்ன மாறிக்கு? இந்த ரெண்டுலயும் என்ன மாறிக்கு? என்ன மாறிக்கு? இது என்ன? கரையம். கரையம். அப்ப கரையத்தில கரையத்தின் தன்மை மாறிக்கு. என்ன? கரையத்தின் தன்மை. இப்ப இது ரெண்டுலயும் நான் சொல்லிக்கேன், இது ரெண்டுலயும் ஒரே மாதிரி ஒரே அளவுல கரையுமா? ரெண்டும் ஒரே அளவுல கரையுமா? கரையாது. கரையாது. அப்ப என்னையாம்? கரையத்தில தன்மை மாறினாலும் என்னையா கரைதிறன் என்ன செய்ய போகுது? மாறப்போகுது. அப்ப கரைதிறன்ல தாக்கம் செலுத்துற இரண்டாவது காரணி என்ன? இரண்டாவது காரணி என்ன? கரையத்தின் அளவு மாறினாலும் கரை திரண்ட அளவு மாறும். கரையத்தின் தன்மை. கரையம் என்ன? கரையம் மாறினா என்ன செய்யும்? கரைதிறன் என்ன செய்ய போகுது? மாறப்போகுது. என்ன? நீர்ல உப்பை கரைக்கிறதை விட நீர்ல சீனியை கரைக்கிறது வந்து வித்தியாசம். என்ன? 100 கிராம் நீர்ல உப்பு கரைகிற அளவும் 100 கிராம் நீர்ல சீனி கரைகிற அளவும் என்ன செய்ய போகுது? வித்தியாசப்பட போகுது. என்ன? அப்ப ரெண்டு கரைதிறனும் மாறும். ஏன்? கரையத்துற தன்மை மாறக்குள்ள என்ன செய்ய போகுது? கரைதிறன் மாறப்போகுது. அப்ப முதலாவது என்ன? வெப்பநிலை அதிகரிக்கும் போது கரைதிறன் அதிகரிக்கும், கரைதிறன் மாறும். அதே மாதிரி கரையத்தின் தன்மை மாறக்குள்ளையும் என்ன மாறும்? கரைதிறன் மாறப்போகுது. சரியா? மாறும். சரி சரி. இப்ப இது விளங்கிட்டா? இது இரண்டாவது காரணி. இரண்டாவது காரணி என்ன? கரையத்தில செல்வாக்கு செலுத்துற இரண்டாவது காரணி கரையம் தன்மை மாறினா கரையத்தின் கரையத்தின் தன்மை. கரையத்தின் தன்மைன்னு சொன்னா சரி, முதலாவது கரைதிறனில் தாக்கம் செலுத்தும் காரணிகள் முதலாவது வெப்பநிலை, இரண்டாவது கரையத்தின் தன்மை. சரியா? சரி. மூன்றாவது பாருங்க, மூன்றாவது காரணி இது எழுதிட்டீங்களா? எழுதே இல்லையா? வெப்பநிலை எழுதினியா? சரி. அப்ப அடுத்து சரி. மூன்றாவது இதுல வந்து 100 மில்லி லிட்டர் 100 கிராம் நீர் எடுக்கிறோம். சரியா? இதுல வந்து 25 பாய்ச்சியில தான் இருக்கு. இது வந்து 100 கிராம் மண்ணெண்ணெய் எடுக்கிறோம். மண்ணெண்ணெய். சரியா? மண்ணெண்ணெய் மண்ணெண்ணெய் எடுக்கிறோம். சரியா? இதுவும் 25 பாய்ச்சியில தான் இருக்கு. இதுல வந்து NaCl கரைக்கிறோம், உப்பு. இதுலயும் NaCl கரைக்கிறோம். இப்ப ரெண்டுலயும் என்ன மாறிக்கன்னு சொல்லுங்க பாப்போம். வெப்பநிலை மாறிக்கா? இல்ல. கரையத்திர கரையம் மாறிக்கா? கரையத்திர தன்மை இல்ல. அவ என்ன மாறிக்கு? கரைப்பான். கரைப்பான்ற தன்மை. என்ன? கரைப்பான் மாறிக்கு. இங்க நீர், இங்க மண்ணெண்ணெய். இப்ப சொல்லுங்க பாப்போம், நீர்ல உப்ப கரைக்கிறது லேசா, மண்ணெண்ணெயில உப்ப கரைக்கிறது லேசா?
நீர்ல உப்ப கரை நீர்ல கரைக்க போகுது என்ன அப்ப என்ன கரைப்பான்ற தன்மை மாறக்குள்ளையும் கரைதிறன் என்ன செய்வது கரைதிறன் என்ன செய்யுது கரைப்பான்ற தன்மை மாறக்குள்ளையும் கரைதிறன் என்ன செய்யுது மாறுபடுது என்ன ஏன் அதனாலதான் இங்க கூட கரையுது இங்க குறைய கரையுது அப்ப கரைதிறன் மாறுபடுது அப்ப முதலாவது என்ன கரைதிறன்ல சாக்கம் செலுத்துற முதலாவது காரணி என்ன முதலாவது என்ன வெப்பநிலை மாறினாலும் கரைதிறன் வெப்பநிலை மாறினாலும் கரைதிறன் மாறும் என்ன ரெண்டாவது என்ன கரையத்தின் தன்மை கரையத்தின் தன்மை மாறினாலும் கரைதிறன் மாறும் மூன்றாவது என்ன மாறாது மூன்றாவது கரைப்பானின் மூன்றாவது என்ன மாறிக்கு மூன்றாவதுல என்ன மாறிக்கு கரைப்பான்ற தன்மை மாறிக்கு என்ன கரைப்பானின் தன்மை கரைப்பான்ற தன்மை மாறினாலும் அந்த கரையும் கரையிற கரைதிறன் என்ன செய்ய போகுது மாற போகுது அப்ப உங்களுக்கு வழங்கணும் திண்ம கரையதிர கரைதிறன்ல தாக்கம் செலுத்துற காரணி 3 சரி கேட்டா என்ன வெப்பநிலை மாறினா வெப்பநிலை அதிகரித்தா அதெல்லாம் சொல்ல தேவையில்லை அதிகரிச்சாலும் சொல்ல தேவையில்லை காரணிகள் என்று கேட்டா 3 என்னலாம் வெப்பநிலை கரையத்தின் தன்மை கரையத்தின் தன்மை கரைப்பானின் தன்மை இந்த 3 தான் ஒரு கரைதிறன்ல தாக்கம் செலுத்துற காரணி சரி எவ்வளவுட்டா சரி அப்ப இதை எழுதி கொள்ளுங்க ரெண்டாவது இது மூன்றாவது இது எழுதி கொள்ளுங்க விளங்கிட்டா கரைதிறன் என்றால் என்ன என்று கேட்டா கரைதிறன் என்ன என்று கேட்பாங்க ஒரு கேள்வி அடுத்தது கேட்பாங்க திண்மத்திர கரைதிறன்ல தாக்கம் செலுத்துற 3 காரணிகள் கேட்பாங்க கரைதிறன் என்ன என்று விளங்கிட்டா உங்களுக்கு 100 கிராம் கரைப்பால்ல கரையக்கூடிய கரையதிர உச்ச அளவு என்ன ஒரு 100 கிராம் கரைப்பான் இருக்கு அதுல கரையக்கூடிய அந்த கரையதிர உச்ச அளவை தான் நாங்க சொல்றது கரைதிறன் சரியா இப்ப இதை எளியாஜா இது முதலாவது வெப்பநிலை இரண்டாவது கரையத்தின் தன்மை மூன்றாவது கரைப்பானின் தன்மை அப்ப அதுக்கு பிறகு வெப்பநிலையில ஞாபகம் வச்சுக்கணும் வெப்பநிலை அதிகரிச்சா கரைதிறன் என்ன செய்யும் கரைதிற அளவு என்ன செய்யும் அதிகரிக்கும் வெப்பநிலை குறைஞ்சா கரையிற அளவு குறையும் சரியா இல்லையாச்சா சரி அது இதுக்கு மேலதிகமா இந்த 3 காரணிக்கு மேலதிகமா இன்னொரு காரணி இது என்னன்னு சொன்னா முனைவுத்தன்மை என்னன்னு சொல்லுங்க பாப்போம் 10ஆம் ஆண்டுல படிச்சீங்க முனைவுத்தன்மை ஒரு சேர்வை உருவாக்கக்குள்ள அங்க இல்ல கருவுல இருக்க ஏற்றம் காரணமாக அங்க ஏற்படுற தன்மை அதாவது ஈர்ப்பு விஷயத்தை நாங்க சொல்லுவோம் முனைவுத்தன்மை என்ன சரி முனைவுத்தன்மை அடிப்படையா வச்சு நாங்க ஒரு சேர்வையை 2ஆ பிரிக்கலாம் என்னலாம் சேர்வைய முனைவுத்தன்மை அடிப்படையா வச்சு 2ஆ பிரிக்கலாம் எப்படி முனைவுள்ள சேர்வைகள் முனை உள்ளது அடுத்தது முனைவற்றது என்ன முனைவற்றது அதே மாதிரி ஒரு சேர்வை உருவாக்கப்பட்டிருக்க மூலகத்தின் அடிப்படையில சேர்வையை 2ஆ பிரிக்கலாம் என்னன்னு கார்பன் ஹைட்ரஜன் இருக்கான்னு பார்த்து 2ஆ பிரிக்கலாம் என்னமா சேதன சேர்வை அடுத்தது அசேதன சேர்வை சரியா சேர்வை இந்த 2ஐயும் வச்சு நாங்க கரைப்பான் அல்லது கரையத்தை 4ஆ பிரிக்கலாம் எப்படி பிரிக்கலாம் இதை வச்சு பிரிச்சு பாருங்க முனை உள்ள சேதன கரைப்பான் அல்லது கரைய சரியா ஒன்று முதலாவது முனை உள்ள சேதன கரையம் அல்லது கரைப்பான் அடுத்தது முனை உள்ள இரண்டாவது முனை உள்ள அசேதன
அசேதன கரைப்பான் அல்லது கரை அசேதன கரைப்பான் அல்லது கரை. அடுத்தது வந்து முனைவற்றதை வச்சு சொல்லலாம். ரெண்டாவது மூன்றாவது சொல்லுங்க. முனைவற்ற சேதன சேதன கரையம் முனைவற்ற அல்லது சேதன கரைப்பான் கரைப்பான் அல்லது அல்லது கரையம். என்ன அடுத்தது முனைவற்ற அசேதன கரைப்பான் அல்லது கரையம். அசேதன கரைப்பான் அல்லது கரை. சரி விளங்குதா? அப்ப என்னையா முனை உள்ளது முனைவற்றது சேதன சேர்வு அசேதன சேர்வு. இதை வச்சு நாங்க கரைப்பான் அல்லது கரையத்தை நாங்க பிரிக்கலாம். முனை உள்ள சேதன கரைப்பான், முனை உள்ள அசேதன கரைப்பான், அடுத்தது வந்து முனைவற்ற சேதன கரைப்பான், அடுத்தது முனை உள்ள சேதன முனைவற்ற அசேதன கரைப்பான். சரியா? நாளா பிரிக்கலாம். சரியா? இப்ப இது புத்தகத்துல வந்து அதுக்கு உதாரணம் தந்திக்காங்கண்ணே. முனை உள்ளதுல சேதன சேர்வைக்கு உதாரணம் 3 தந்திக்காங்க. முனைவற்றத்துல சேதன சேர்வையில 3. அப்ப நீர் எதுக்குள்ள வருது? நீர் எங்க இருக்கு? முனை உள்ள அசேதன சேர்வு. சரியா? கரைப்பான். அசேதன சேர்வு அல்லது அசேதன கரைப்பான். சரி, இப்ப இது வந்து இந்த முனைவுத்தன்மை வந்து கரைதிறன்ல எப்படி தாக்கம் செலுத்து என்று பார்க்க போறோம். சரியா? முதலாவது வந்து ஒரே முனை உள்ளது வந்து முனை உள்ளது முனை உள்ள கரைப்பான்ல முனை உள்ள கரையுமா கரையாது. இது முதலாவது சந்தர்ப்பம். முனை உள்ளதுல வந்து முனை உள்ள கரையம் என்ன செய்யும்? கரைய போகுது. சரியா? கரை சொல்ற விளங்கிட்டா? முனை உள்ள கரைப்பான்ல முனை உள்ள கரையம் கரையும். அதே மாதிரி ரெண்டாவது முனைவற்ற கரைப்பான்ல முனைவற்ற கரையம் என்ன செய்ய போகுது? கரை. மூன்றாவது முனை உள்ளது முனைவற்ற என்ன செய்ய போகுது? கரையாது. முனைவு அற்றது முனை உள்ளதுல முனைவற்றது கரையாது. வழங்குதா? அப்ப என்னையாம் ஒரே மாதிரி முனை உள்ளது என்று சொன்னா முனை உள்ள கரைப்பான்ல முனை உள்ள கரையம் மட்டும்தான் கரையும். சரியா? முனைவற்ற கரைப்பாண்டா முனைவற்ற கரையம் மட்டும்தான் கரையும். முனை உள்ளது வந்து முனைவற்றத்துல கரையாது. இது விளங்கிட்டா? என்னையாம் இப்ப நம்ம படிச்சுக்கோம் 4 வகையான கரைப்பான் கரையம் இருக்கின்றன. 4 வகையான கரைப்பான் கரையம் இருக்குன்னு சொல்லிக்கோங்க. முதலாவது உதாரணத்துல முனை உள்ள கரைப்பான்ல முனைவுள்ள கரையம் மட்டும்தான் கரையும். விளங்கிதா? முனை உள்ள கரைப்பான்ல முனைவற்ற கரையம் மட்டும்தான் முனை உள்ளத்துல முனை உள்ள கரையம் மட்டும்தான் கரையும். அதே மாதிரி கரைப்பான் வந்து முனைவற்றதா இருந்தா முனைவற்ற கரையம் மட்டும்தான் கரையும். அப்ப ஒத்த முனை உள்ளது வந்து என்ன செய்ய போகுது? கரைய போகுது. வெவ்வேறு முனை உள்ளது என்ன செய்ய போகுது? கரையாது. விளங்குதா? சொன்னது சொல்லுங்க பாப்போம். என்ன சொன்னேன் சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்லிக்கண்டு சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்லிக்கண்டு? ஒவ்வொரு இப்ப இது சொன்னது சொல்லுங்க பாப்போம். முனை உள்ளது கரையிறது வந்து என்னத்துல கரையும்? முனை உள்ள கரைப்பான்ல முறைவற்ற கரையம் கரையுமா கரையாதா? கரையாது. அப்ப முனைவற்ற கரைப்பான்ல முனை உள்ள கரையம் கரையுமா கரையாது? கரையாது. அப்ப ஒத்த முனை உள்ளது வந்து முனை உள்ளது தான் கரையும்.
முனை வட்டத்தெல்லாம் கரையும். சரியா? சரி. இப்ப அந்த புத்தகத்தை எடுங்க, 43ஆம் பக்கம். நான் கேட்கறது சொல்லுங்க, கரையுமா கரையாதான்னு. சரியா? நீர்ல வந்து நீர்ல மதுசாரம் கரையுமா கரையாது? நீர்ல மதுசாரம் கரையுமா கரையாது? கரையும். கரையும். ஏன்? கரையும். ரெண்டும் நீர் வந்து முனைவு உள்ளது, ஒரே மதுசாரமும் முனைவு உள்ளது. சரியா? சரி. அதே மாதிரி நீர்ல வந்து பென்சீன் கரையுமா கரையாதா? கரையாது. கரையாது. ஏன்? என்று ஒன்று முனைவு உள்ளது, ஒன்று முனைவற்றது. முனைவற்றது. சரி, விளங்கிட்டா? இப்ப முனைவுத்தன்மை எப்படி தாக்கம் செலுத்து கரையத்துல கரைதிறன்ல எப்படி தாக்கம் செலுத்துன்னு விளங்கிட்டா? அப்போ ஞாபகம் வச்சீங்க, ஒரே முனை உள்ளது வந்து கரையும், வெவ்வேறு முனை உள்ளது என்ன செய்யாது? என்ன செய்யாது? கரையாது. கரையாது. இது விளங்கிட்டா? சரி. அப்ப திண்ம கரைதிறன்ல தாக்கம் செலுத்துற 4 காரணி பாத்தீங்க என்னலாம்? முனைவு முனைவுள்ள இல்ல இல்ல, சேதன கரைப்பான் அல்லது கரையம். முன்னுக்கு பாத்தீங்க கரைதிறன்ல தாக்கம் செலுத்தும் காரணியில 3 பாத்தீங்க முன்னுக்கு, இது 4வது முனைவுத்தன்மை 4வது. 3 பாத்தீங்க முன்னுக்கு இருக்க என்னலாம்? வெப்பநிலை, வேற கரையத்தின் தன்மை, கரைப்பானின் தன்மை. கரைப்பானின் தன்மை. இப்ப 4வது படிச்சுக்கிறது என்ன? முனைவு தன்மை. என்ன? முனைவு தன்மை. சரி, வழங்கிட்டா? சரி. இப்ப இத எழுதி கொள்றீங்களா? இத எழுதாட்டியும் பரவாயில்ல, இதை எழுதுங்க. முனை உள்ளது கரையும், முனைவற்றது கரையும், முனைவற்றதுல கரையாது. அப்ப 4வது போட்டு எழுதுங்க முனைவுத்தன்மை போட்டு இதை எழுதுங்க கீழே. சொல்றதை விளங்கிட்டாமா? விளங்காட்டி கேளுங்க என்ன சொல்றோம். இதுல இருந்து விளங்குற ஒன்ன ஒத்த முனை உள்ள என்ன செய்யும்? கரையும். ஒத்த முனை இல்லாதது கரையாது. சரியா? முடிஞ்சு சார். சரி. இது வந்து என்ன நான் சொன்னேன், இது என்ன? திண்ம கரையும். என்ன? திண்ம கரையாத்திர கரைதிறன்ல தாக்கம் செலுத்துது. அடுத்தது போடுங்க, வாயு ஒன்றின் கரைதிறன். வாயு ஒன்றின் கரைதிறன் அல்லது எழுதுங்க, வாயு ஒன்றின் கரைதிறனில் தாக்கம் செலுத்தும் காரணிகள். திண்ம கரைதிறன்ல தாக்கம் செலுத்துற காரணி 4 பாத்தீங்க. அதே மாதிரி வாயு ஒன்றின் கரைதிறன். வாயு நீர்ல கரைஞ்சிருக்கிறதுக்கு உதாரணம் சொல்லுங்க பாப்போம். வாயு நீர்ல கரைஞ்சிருக்கிறதுக்கு உதாரணம் சோடா. வேற வாயு மீன்கள் சுவாசிக்குதுன்னு, வாயு நீர்ல வந்து வாயு கரைஞ்சிருக்கத்தால மீன்கள் கடல்ல இருக்கிறதுகள் வந்து என்ன செய்யுது? சுவாசிக்குது. என்ன? சரி. அப்ப வாயு ஒன்றின் கரைதிறனில் தாக்கம் செலுத்தும் காரணிகள். வாயு ஒன்றின் கரைதிறனில் தாக்கம் செலுத்தும் காரணிகள். இதுக்கு முதலாவது காரணிக்கு நான் நேற்று ஒரு உதாரணம் சொல்லி, என்ன உதாரணம்? நேற்று அந்த 8 சேர்வை பார்த்தோம்ல, சேர்வை பார்த்ததுல வந்து 7வது 8வதிலும் ஒரு உதாரணம் சொல்லி, என்ன? CO2 முதலாவது என்னத்துல கரைஞ்சி? குளிர் நீர். என்ன? குளிர் நீர். அடுத்தது CO2 என்னமா? நேற்று 8 சேர்வையில் படிச்சேன் தானே, 8 வகையான பல்லின கலவை திண்மம். அதுல வந்து 7வது CO2 வந்து குளிர் நீர்ல கரையுதுன்னு படிச்சோம். அடுத்தது CO2 என்னத்துல கரையுது? சுடுநீர். என்ன? சுடுநீர்ல கரையுதுன்னு பார்த்தோம். சரியா? சரி. இப்ப நான் நேற்று சொன்ன
வெப்பநிலை குளிர் நீர்ன்னு சொன்னா உதாரணத்துக்கு என்ன என்ன சொன்னேன்? CO2 வந்து குளிர் நீர்ல இருக்கிறதுக்கு உதாரணம் என்ன சொன்னேன்? சோடா. சோடா என்ன? சோடாவுல நான் சொன்னேன் இது விளங்குறது CO2 இருக்கிறது விளங்குமா விளங்காதா? விளங்காது. விளங்காது. ஏன்? அப்ப இங்க வந்து என்ன வெப்பநிலை கூடையா குறையா? வெப்பநிலை கூடையா குறையா சோடாவுல? கூட. வெப்பநிலை கூடையா சோடாவுல? குளிர் நீர்ல வெப்பநிலை கூடையா குறையா? இல்ல. குறையான குறைவு. அப்ப என்ன செய்யலாம்? அப்ப CO2 வந்து சோடாவுல கரைஞ்சிருக்கக்குள்ள நல்லா கரையுமா நல்லா கரையாதா? நல்லா கரைஞ்சிருக்கதால நம்மளுக்கு கண்ணுக்கு விளங்க இல்லை. அதே நம்ம CO2 வந்து தண்ணியில போட்டு கொதிக்க வச்சோம்னு சொன்னா என்ன செய்யலாம்? வெப்பநிலை அதிகரிக்கும் போது கீழே கரைஞ்சிருக்கலாம் என்ன செய்யலாம்? மேல போகுதா? சரியா? விளங்கிட்டா? சரி. அப்ப வெப்பநிலை அதிகரிக்கும் போது வாயுட கரைதிறன் என்ன செய்யுது? அதிகரிக்குதா குறையுது? அதிகரிக்கும். அதிகரிக்குமா? நான் சொல்லிக்கேன் தண்ணியை சுட வைக்கிறதுக்குள்ள என்ன செய்யுது? தண்ணியில கரைஞ்சிருக்கிறதெல்லாம் என்ன செய்யுது? கரைஞ்சிருக்கிறது காணாம என்ன செய்யுது? மேல போகுது வெளியாகுது. அப்ப வெப்பநிலை கூட கூட அதுல இருக்க கரைதிறன் என்ன செய்யுது? வாயுக்களோட கரைதிறன் குறையுது. என்ன குறையுது. குறையிறதால என்ன செய்யுது? வெளியாகுது. அப்ப வெப்பநிலை கூடுனா என்ன செய்யும்? வாயுக்களோட கரைதிறன் குறையும். அப்ப முதலாவது வாயு ஒன்றின் கரைதிறனை தாக்கம் செலுத்தும் காரணியில முதலாவது என்ன? வெப்பநிலை. என்ன வெப்பநிலை. திண்மத்திர கரைதிறன்ல தாக்கம் செலுத்துற முதலாவது காரணி என்ன? வெப்பநிலை. வெப்பநிலை. அங்க வெப்பநிலை திண்மத்திர கரைதிறனை யோசிச்சு பாருங்க. வெப்பநிலை அதிகரிச்சா கரைதிறன் அதிகரிச்சுதா குறைஞ்சுதா? அதிகரிக்குது. இங்க வெப்பநிலை அதிகரிச்சா என்ன செய்யுது? கரைதிறன் குறையுது. குறையுது. அப்ப இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? கரைதிறன் என்ன செய்யலாம்? குறையுதான். அங்க திண்மத்திர கரைதிற வந்து வெப்பநிலை அதிகரிச்சா அங்க கரைதிறன் அதிகரிக்குது. இங்க வந்து வெப்பநிலை அதிகரிச்சா கரைதிறன் குறையுதான். ஏன்? சுடுநீர்ல வந்து நம்ம தண்ணியை சுட வைக்கக்குள்ள அதுல கரைஞ்சிருக்கையெல்லாம் வெளியாகுதான். அப்ப அதுல கரைஞ்சிருக்கிறது வந்து சுடுநீர் தண்ணியை சூடாக்கக்குள்ள அதுல கரைதிறன் குறையுது. குறைஞ்சதாலதான் அதுல கரைஞ்சிருக்கையெல்லாம் வெளியாகுது. என்ன கரைதிறன் கூடுனேன்னு சொன்னா நல்லா கரையும். என்ன இங்க வந்து சுடுநீர் தண்ணியை நம்ம சூடாக்க என்ன செய்யுது? அதுல இருக்க கரைதிறன் வந்து CO2 கரைதிறன் குறையிறதால அதுல கரைஞ்சிருக்கையெல்லாம் வெளியாகுது. சரி விளங்குதா? விளங்கிட்டா? சரி. இரண்டாவது வந்து வாயுக்கள் எதிர வந்து அமுக்கம். சரியா? அமுக்கம். இரண்டாவது காரணி அமுக்கம். சரி சரி. நான் இதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு சோடா போத்தல் இருக்கு. சோடா போத்தல் மூடியோட இருக்கு. சரியா? சோடா வந்து மூடியோட இருக்கு. மூடியோட இருக்கும்னு சொன்னா இதுல வந்து குமிழ் இருக்குமா? நீர்க்குமிழிகள் இருக்குமா இருக்காதா? மூடியோட இருந்தா குமிழி மேல வருமா வராதா? வருமா வராதா? வராது. வராதன. ரெண்டாவது சந்தர்ப்பம் இந்த மூடி என்ன செய்யறோம்? நம்ம கலட்டுறோம். மூடிய கலட்டக்குள்ளதானே சோடா போத்தல்ல குமிழி வாரன மேல வரும். என்ன அப்போ மூடியோட இருக்கக்குள்ள வராது. மூடிய கலட்டுனோம்னு சொன்னா வரும். இப்போ மூடியோட இருக்கக்குள்ள இங்க என்ன செய்யறோம்? நம்ம உயர்ந்த அமுக்கத்துல என்ன செய்யறோம்? இதுக்குள்ள CO2 கலந்து வச்சுக்கோம். அப்ப இங்க அமுக்கம் என்ன? மூடியோட இருக்கக்குள்ள அமுக்கம் கூடையா குறையா? அமுக்கம் கூடையா குறையா? மூடியோட இருக்கக்குள்ள ஏன் குறைவு? நம்ம சோடாக்குள்ள என்ன செஞ்சுக்கோம்? சோடா வந்தா என்ன? நீருக்குள்ள உயர்ந்த அமுக்கத்துல கார்பனீரோட்சைடை கரைச்சி வச்சுக்கோம். அப்ப மூடியோட இருக்கக்குள்ளதான் இங்க அமுக்கம் என்ன? கூடையா இருக்கும். என்ன கூட அமுக்கம் இங்க கூட. அமுக்கம் கூட இருக்கக்குள்ள நம்மளுக்கு இதுக்குள்ள இருக்க CO2 வழங்குமா? விளங்காது. விளங்காடி அப்ப என்ன? விளங்காதண்டா என்ன கருத்து? நான் சுடிநீர்ல சொன்னேன். விளங்காதண்டா என்ன செய்யுது? இதுக்குள்ள CO2 அந்த தண்ணியோட நன்றா
கலந்திருக்கேன கரஞ்சிக்கு. கரைஞ்சிருக்கு. அப்ப கரைதிறன் அமுக்கம் அதிகரிக்கும் போது கரைதிறன் வாயுக்கள கரைதிறன் அதிகரிக்குதா குறையுதா? இங்க வந்து அமுக்கம் குறைய. இப்ப மூடிய கலட்டிட்டோம்னு சொன்னா அமுக்கம் அமுக்கம் குறைய. அமுக்கம் குறைஞ்சனே என்ன செய்யுது? இங்க இருக்க இதெல்லாம் என்ன செய்யுது? குமிழியெல்லாம் மேல வருது என்ன? ஓ அப்ப கரைதிறன் என்ன செய்யுது? இங்க குமிழி மேல வருதுண்டா குறையுது கரைஞ்சிருந்தது குறையுது. கரைஞ்சிருந்தது மேல வருதுண்டா என்ன செய்யுது? அதுக்குள்ள கரைஞ்சிருந்த கரைதிறன் குறையுது. குறைஞ்சதால மேல வருது என்ன? விளங்குதா? அப்ப ஓ அமுக்கம் குறைஞ்சா கரைதிறன் என்ன செய்யும்? கரைதிறன் என்ன குறையும். செய்யும்? குறையும். குறையிறதால கரைஞ்சிருக்கிறது வந்து குமிழி மேல போகுது. அப்ப அமுக்கம் கூடுனா கரைதிறன் கூடும். அமுக்கம் கூடுனா கரைதிறன் கூடும். அதனாலதான் இதுக்குள்ள மூடியோட இருக்கக்குள்ள இதுல அமுக்கம் கூட, அதனாலதான் இதுக்குள்ள இருக்க CO2 எல்லாம் நன்றா கரைஞ்சிருக்கு. அப்ப இதுல இருந்து வழங்குது நம்மளுக்கு இரண்டாவது காரணி. அமுக்கம் அதிகரிக்கும் போது என்ன செய்யலாம்? கரைதிறன் கரைதிறன் அதிகரிக்குது. அதிகரிக்கும் அதிகரிக்கும். விளங்கிட்டா? அப்ப சின்ன கரையத்துல தாக்கம் செலுத்தினது வந்து 4 காரணி பாத்திக்கும். வெப்பநிலை, கரையத்தின் தன்மை, கரைப்பானின் தன்மை, முனைவுத்தன்மை. சரியா? அதே மாதிரி வாயு ஒன்ற கரைதிறன்ல தாக்கம் செலுத்தினது எத்தனை காரணி? எத்தனை? 2. ஒன்று வெப்பநிலை. வெப்பநிலை அதிகரிச்சா கரைதிறன் என்ன செய்யும்? குறையும்.